ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதி இருந்துட்டு தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மாமனார் மாமியார் கிட்ட போயிட்டு என்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் இருந்துட்டு இங்கே பாருமா, என் கூட வேலை பார்க்குற நிறைய பேர் வராமல் இருந்தாங்க, இப்போது இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்போ உங்கள் அப்பாவை பார்க்க போயிட்டேன்னா உன்னை பார்க்க வரவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க மாமியார் இருந்துட்டு சரிங்க, அவ சீக்கிரமா போய் வந்துட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க சுரேஷ், நீ அவளை இப்போ கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷும் ஓகே சொல்லிடுறாங்க. ஏமா இந்த ட்ரெஸ்ஸோடையே போக போறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் நம்ம மதி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருமா, போய் புடவையை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு வர்றாங்க. வந்த உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு மதியை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு சுரேஷ், என்ன சுரேஷ் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷும் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம அழகுமதியும் வண்டியில் ஏறி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ரொமான்டிக் சாங் வந்து வண்டியில் போகும்போது போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பாவையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அழகுமதிக்கு அழுகையே வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, எனக்கு எதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்கள், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, எனக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட என்னை வாழ சொன்னால் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராம்குமார் இருந்துட்டு, இங்கே பாருமதி, இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து தான் ஆகணும், இங்கே பாருமா, எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பொறுத்து போமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கப்பா, என்னால் அங்கே இருக்கிறவங்க யாரையுமே பொறுத்து போகவே முடியாது, அவங்க பாட்டுக்கு ரூல்ஸாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னால் இது எதுவுமே பண்ண முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சுரேஷ் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே நம்ம மதியோட அப்பமா இருந்துட்டு, வாங்க மாப்பிள்ள வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்பா கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா, சீக்கிரமா மதியை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரிம்மா மதி, நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், நீ போயிட்டு வாமா, அங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதியம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே வந்து நம்ம மதியே பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதியும் நம்ம அதாவது தங்கராஜும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன சுரேஷ், இந்த கேஸை பற்றி உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் எந்த விஷயத்தை பற்றியும் அவங்ககிட்ட பேசவே இல்லை, அவள் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு கோவமாக தான் வருது, அப்படி இருக்கும்போது அவளை பார்த்து நான் என்ன பேச முடியும், இங்கே பாரு சுரேஷ், உன்னோட வேலை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா அவகிட்ட போய் நீ பேசி தான் ஆகணும், இந்த கேஸை வாபஸ் பண்ணாதான் நீ போலீஸ் சட்டையே போட முடியும், முதல்ல அவகிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேஷும் அதாவது நம்ம தங்கராஜும் மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமதி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்லவும், இதை கேட்டு நம்ம மதியம் அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த திமுறா ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரியெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது, இனிமேல் சுரேஷோட நீ பொண்டாட்டி, சுரேஷ் என்ன சொல்கிறானோ அதுபடி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதியம் அமைதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் புருஷ மேலே போட்டுக்கிட்டு இருக்க அந்த கேஸை நீ வாபஸ் பண்ணணும், முதல்ல அந்த கேஸை வாபஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சுரேஷ் வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் தண்டனை அனுபவிச்சுக்கிறீங்க, அதனால் என்னால் இந்த கேஸெல்லாம் வாபஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அங்கே நடக்காது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் பாட்டுக்கு மிரட்டி உங்கள் பாட்டுக்கு என்னை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் எவ்வளோ தரம் தான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறது, உங்கள் கல்யாணம் நின்றுச்சுன்னு என்னோடய வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டீங்க, இப்போது என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க, என்னோடய அப்பா பாவம், எதுக்காக என்னோடய அப்பாவை வச்சு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, எங்கள் வேலை ஆகணும்னா நாங்கள் எந்த எல்லைக்கும் போகணும்னு உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இதை சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா நான் சொல்கிறத கேளு, இல்லைனா உன்னோட அப்பா அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, இனிமேல் எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அழகுமதி இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் இந்த கேஸை தானே வாபஸ் பண்ணணும், நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறது, என்னோட அப்பா
அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணீங்க கண்டிப்பாக நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி நீ கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொன்னல, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேஷை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் இருந்துட்டு என்னம்மா முறைச்செல்லாம் பார்க்கக்கூடாது, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஆஃபீஸில் இங்கே பாருங்கள் சார், இவர் மேலே கொடுத்த கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே அந்த ஐயா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா இவர் மேலே நீயே கேஸ் கொடுத்துட்டு இப்போ வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என்னோட இவங்க கட்டாயப்படுத்துனதுனால தான் இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வாபஸ் பண்ணாதான் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்னை மன்னிச்சிடுங்க சார், இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த கேஸையும் வாபஸ் பண்ணிடுறாங்க. அந்த சார் இருந்துட்டு நம்ம சுரேஷ் கிட்டே, இங்கே பாரு சுரேஷ், இனிமேல் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு கேஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் யோசித்து பண்ணு. இல்லைனா அடுத்த முறை இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு உன் வேலையை தூக்கிட்டு உன் இடத்துக்கு வேற ஒருத்தரை வலை வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ் இருந்துட்டு, நோ சார், நான் இனிமே அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கப்பட்டேன். கண்டிப்பாக இனிமே நான் என்னோட டியூட்டியை பார்ப்பேன். சாரி சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சாரி சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உன்னோட கடமையை ஒழுங்காக பண்ண பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சுரேஷ் ரொம்பவே சந்தோஷமாக வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அதாவது மதிக்கிட்ட போயிட்டு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகவும், இங்கே பாரு இனிமே ஏதாவது நீ தப்பு பண்ணனே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட கண்டிப்பாக நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன்னோட வேலை போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உன்கிட்ட இருந்து நீ தப்பு பண்ண அதுக்கான தண்டனையை நான் அதாவது வாங்கி கொடுக்கவே செய்வேன். நீ இனிமேலும் அதை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இருந்த, அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னிக்கிட்டேயும் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக என்னோட வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு சுரேஷ், இனிமே இந்த வேலையை நீ பத்திரமா வச்சுக்கணும். இனிமே அந்த வேலை போகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் நீ பண்ணவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், இனிமே உன்னோட வேலை தான் உன்னோட கெத்து. இனிமே உன் வேலை போகிற மாதிரி எந்த ஒரு தப்பான காரியமும் பண்ணக்கூடாது. ஏதோ மதியாக இருக்க போயிட்டு இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா, இனி வேறு யாராவது இருந்திருந்தா கேஸை வாபஸ் பண்ணியிருப்பாங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பார்த்து நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியராஜ் போய் நம்ம மலர்கிட்ட, இங்கே பாரு மலர், மதியும் சுரேஷும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன பார்த்தா அப்படிதான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லையே, அவங்க எப்படி சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மதி என்கிட்ட எப்படி அழுதா தெரியுமா, இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத வாழ்க்கையில் எப்படி நான் இருக்கிறதுன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. அப்படி இருக்கும்போது அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மலரு, கண்டிப்பாக மதியோட வாழ்க்கை சரியாகும். கண்டிப்பாக சுரேஷும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க. அது நடக்க தான் போகுது, நீயும் பாரு அப்படின்னு சொல்லவும், அது நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது மதியோட மாமியாரும் மாமனாரும், என்னடி அங்கே பேசிக்கிட்டு இருக்க, பேசாமல் வேலையை செய்டி, அங்கே பேசுறது மட்டும்தான் தெரியுது, வேலை எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, சீக்கிரமாக வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு உங்கள் அம்மா ரேடியோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, எதுவுமே தப்பு இல்லைனாலையும் தப்பு இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நம்ம மதி இருந்துட்டு நம்ம மலர்கிட்ட வராங்க. வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு மதியை பார்த்து, என்ன மதி என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க, ஏதாச்சும் வேணும்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் எதுக்காக நீங்கள் தனியாகவே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தனியாக வேலை பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மதி, நான் வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே நான் தனியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பழகி போச்சு, என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, இதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுருக்கேன், ஆனால் எனக்கு ஆறுதல் கூட என் புருஷன் கூட இருக்க மாட்டார், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு
மாட்டிக்கிட்டேன்னு பேரு. எனக்காக ஒரு வார்த்தை கூட இவர் பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்து வராரு. வந்த உடனே, "என்ன நீ என் அண்ணன் மேல இருந்த கேஸ வாபஸ் பண்ணிட்டீங்களா? கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க அண்ணி, நீங்க இப்ப கேஸ வாபஸ் பண்ண மாட்டீங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த கேஸ வாபஸ் பண்ணிட்டீங்க. ஏன் நீ இப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. எதுக்காக? என்னோட அண்ணன் தப்பு பண்ணியிருக்கு. அதனால என் அண்ணன் தண்டனை அனுபவிச்சே தானே ஆகணும். எதுக்காக என் அண்ணன் இருந்துட்டு என் அண்ணன் கேஸ வாபஸ் பண்ணீங்க? அது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சித்து, உனக்கு தெரியுது. ஆனா உங்க அண்ணனுக்கு தெரியலையே. உங்க அண்ணன் இப்போ வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே, என்ன நீ என்னோட தங்கராஜ் மாமாவை யாருமே பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா அந்த தங்கராஜ்னு நீங்களே பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. ரொம்ப சூப்பர் அண்ணி. அவங்க எல்லாருக்கும் நீங்க தான் பாட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம மதி இருந்துட்டு, அதாவது காலேஜுக்கு ரெடி ஆயிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெளியே வராங்க பேக மாட்டிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா நம்ம அவங்க மாமியாரும் மாமனாரும் ரொம்பவே கோவமா, எங்கம்மா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே, என்ன வேலைக்கு கிளம்பிட்டியா? இனிமே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. வீட்டில் இருக்கிற வேலையே பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த வேலையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால இந்த வேலையை விட்டு நிற்க வைக்கிறது இங்க யாராலையும் முடியாது. நான் இந்த வேலையை விட்டெல்லாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம அதாவது மதியோட மாமியார் மாமனார்கிட்ட, தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து, இங்க பாருங்கம்மா அப்பா, மதி வேலைக்கு போவா. மதி வேலைக்கு போகிறத யாரும் தடுக்கக்கூடாது. எதுக்காக மதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் வேலைக்கு தானே போய்கிட்டு இருந்தா. இப்போ அந்த வேலையை அவளால் எப்படி விட முடியும்? அதனால அவள் வேலைக்கு போட்டும் விடுங்க, அவகிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மலர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காக என் புருஷன் தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ அதாவது சுரேஷ் பாருங்க, தன்னோட பொண்டாட்டிக்காக இவ்வளோ தன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுரேஷ், என்ன வேலைக்கெல்லாம் போனா வீட்டில் இருக்கிற யாருமே மதிக்க மாட்டா. அப்படி மதிக்காம இருந்தா எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, வேலைக்கு போனா மதிக்க மாட்டாங்கன்றது எதுவுமே கிடையாது. நீ முதல்ல அமைதியாயிரு, இந்த விஷயத்துல எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சித்து இருந்துட்டு, என்னென்ன உங்களுக்கு புத்தி வந்துருச்சோ? என்ன திடீர்னு நல்ல நல்ல விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் அப்பா அம்மாவை எதிர்த்து வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே, ஹே கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருமதி, உனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல, வா நானே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் வந்து சுரேஷ் வண்டியில ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதிக்கு சுரேஷ் மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாரு, நீ என்னதான் உன் மேல கோவமா இருந்தாலையும் சண்டை போட்டாலையும் நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட. இனிமே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும், என்ன ஆசைப்பட்டாலும், உனக்கு என்ன வேணும்னு நினைச்சாலும் என்கிட்ட வந்து சொல்லு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம், நான் உன்னை ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்து பார்த்தும்போதே நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நமக்குள்ளே மோதலாக தான் போச்சு. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்னை நான் சைட் அடிக்க ஆரம்பித்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நீ திமிரு பிடிச்சவனே தெரிஞ்ச உடனே அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீயே எனக்கு பொண்டாட்டியாக வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. உன்னை கண்டிப்பாக நான் சந்தோஷமாக கண் கலங்காமல் பார்த்துப்பேன். உனக்கு தப்பு பண்ணுறது தானே பிடிக்காது. இனிமேல் நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. என்ன இவன் நம்ம மனசை மாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா, இல்லை உண்மையாகவே நல்லவனாக மாறிட்டானா? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. கடவுளே, இவன் நல்லவனா மாறினா இந்த உலகமே ரெண்டாயிடும். எனக்கு தெரியும் இவன் திருந்துற ஆளே கிடையாதுன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜும் வந்த உடனே நம்ம மதியம் இருந்துட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, என்னவ போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டே இருக்கா, அவ்வளோ திமிரு இவளுக்கு. இவளுக்காக என்னோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா, ஆனால் இவள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, என்ன பண்ணுறது, என்னோட தலையெழுத்து அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் கால் பண்ணி, சுரேஷ் எங்கே இருக்கு சுரேஷ்? மாமா இன்னைக்கு தான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறேன். நேற்று வரைக்கும் சஸ்பெண்டில் இருந்தேன்னா இப்போ வேலைக்கு போகிறத நினச்சா சந்தோஷமாக இருக்குது மாமா. என்னால் என்னோட சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல. எனக்கு அவ்வளோ
சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க நான் சுரேஷ் கிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி இந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் உன்னோட அக்கா பேசுறாளா இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருந்துட்டு சுரேஷ் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டா, மதி இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டான்னு எனக்கு உங்க மாமா தான் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீயும் மதியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும். இனிமே மதிக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணு. மதிக்கு பிடிக்காததை எதுவும் செய்யாத. ஏன்னா அப்பதான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுவா சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பசங்கள்லாம் தூங்கிடுச்சு. நீ இனிமே வேலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இனிமே பொறுப்பாக இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா கண்டிப்பாக நான் பொறுப்பாக தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிக்கா நான் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருந்துட்டு ஏங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, அடிக்கடிக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயினே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன் தம்பிக்கு கல்யாணம்ன்றதுனால தான் அடிக்கடிக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஆனால் இப்போ என்னடி உனக்கு எதுக்காக அங்கே போகணுன்னு நினைக்கிறேன், இனிமேல் அங்கே போகணுன்ற எண்ணமே உனக்கு வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, ஏய் என்னடி பேசுகிற, நான் உன்னோட புருஷன்டி, நான் சொன்னதாண்டி நீ எல்லாத்தையுமே பண்ணணும், என்ன திமிரு ஏறி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் நீங்கள் கரெக்டாக பேசினா நான் ஏன் தப்பாக பேச போகிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியுமா முடியாதா, நீங்கள் அனுப்ப முடியாதுன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடி இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கல, நீ போனால் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ரொம்ப சந்தோஷங்க, கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரலனா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியாடி போடி, இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே வராத, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரேவதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இவ பாட்டுக்கு கிளம்பிட்டா, நம்ம மேலே இருக்கிற பயம் இவளுக்கு விட்டு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜோட அம்மா இருந்துட்டு என்ன தங்கராஜி இன்னும் உன் பொண்டாட்டி எழுந்து வரலையா என்ன, எங்கே போயிட்டா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா என்ன தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்க, அவள் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு உனக்கு தெரியும்ல, என்ன வீட்டை விட்டு போயிட்டாளா, எதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா, நான் தான் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா தங்கராஜ் அனுப்பிவிட்டேன், ஏன்டா என்னடா சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா அவள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருந்தா, இனிமேல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போடி, இனிமேல் வரவே வராதடின்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சுட்டேன். இங்கே பாருடா நீ போன்னு சொன்னால் அவள் போயிடுவாளாம், அவள் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாளா, அவள் வீட்டுக்கு வரட்டும் அப்போ இருக்கு அவளுக்கு. இங்கே பாருடா அவள் இந்த வீட்டுக்கு இது வந்துட்டா, அவளை இந்த வாசப்படியை விட்டு தாண்டவே விடக்கூடாது, அவளை வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்கணும்டா, அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும். நம்மளை இந்த வீட்டை விட்டு போயிட்டால, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை கூட அவள் மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம்மா. அவளுக்கு பயம் விட்டு போச்சுமா, அவளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாதான் அவளுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. தன்னோட அக்காவை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சுரேஷை நினச்சிக்கிட்டு இருக்கவும், மாமா பண்ணால் எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் யோசிச்சு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷும் போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இன்னைக்கான வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வராததை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், என்னடா சுரேஷ் இன்னும் பொண்டாட்டி வீட்டுக்கு வரவே இல்லை, இந்த நேரத்துக்கு வந்தால் எப்படிடா, 6 மணி ஆனால் வீட்டில் இருக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியவே தெரியாதடா, இங்கே பாருமா அவளுக்கு எத்தனை டைமுக்கு அதாவது என்ன டைமுக்கு விடுவாங்கன்னு கூட தெரியல, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இப்படியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, வேலைக்கு போனவளுக்கு வர தெரியாதா, அவள் வந்துருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்போது அவள் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னாச்சு விசாரிக்கணும்ல, மதியோட நம்பர் இருந்தால் கூட நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அப்பா அம்மாவோட நம்பர் இருக்குல்ல, அவங்க நம்பரை கூட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு மலர் வந்துட்டு மலரோட அப்பாவும் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணோட நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க கிட்ட நம்பரை வாங்கி நம்ம மலர் இருந்துட்டு மதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மதி இருந்துட்டு யார் அதை பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
நான் மலர் பேசுகிற மாதிரி என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமதி, இன்னும் நீ வீட்டுக்கு வரவே இல்லை, அதான் எங்கே இருக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணேன். இல்லைக்கா இப்போ தான் எனக்கு காலேஜ் விட்டுட்டாங்க, எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியல, எப்படி வரதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமதி நீ காலேஜில் இரு, நான் சுரேஷ் அனுப்பி வைக்கிறேன், சரியா எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுறாங்க. நம்ம மதி எதுவுமே பேச மாட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுரேஷ், இப்போ தான் காலேஜே விட்டாங்களாம், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர்றதுக்கு அவளுக்கு வழி தெரியலையாம், அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு போயிட்டு நம்ம மதியை வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு ரொமான்டிக் சாங் போட்டு நம்ம மதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சுரேஷோட கனவு. அதுக்கப்புறம் என்ன, சுரேஷ் இருந்துட்டு, என்ன சுரேஷ், இவ மேலே லவ் வந்துடும் போலியே உனக்கு, இவ எவ்வளோ அழகாக இருக்கிறான், இவ அழகில் நீ மயங்கிடுவ போலியேடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியும் வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மதி இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இறங்கி அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடறாங்க. உள்ளே போன உடனே, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது, இந்த நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு, சீக்கிரமாக இனிமேல் வீட்டுக்கு வந்துடணும், இங்கே பாருங்கள் எனக்கு இந்த டைமில் தான் காலேஜே விடுவாங்க, அப்படி இருக்கும்போது இந்த டைமில் நான் வீட்டில் இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னால் இந்த டைமுக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது அவங்க மாமனாரும் ரொம்பவே கோவமா, என்னங்க இது இவ்வளோ திமிரா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், இப்படி ஒரு திமிரை பிடிச்சவளா நம்ம பையனுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, இப்போ தானே வந்திருக்கா வீட்டுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் வந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, அந்த மதி வந்ததுலேருந்து வீட்டில் நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, அதுவும் சுரேஷ் அந்த பொண்ணுக்காக பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அதே மாதிரி நீங்களும் பேச மாட்டீங்களான்னு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு வரவும், தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அவங்க வாங்க மாப்பிள்ள வாங்க, வாங்க என்ன மாப்பிள்ள திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ரேவதி வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரேவதி ஒரு 10 நாளைக்கு இங்கே இருக்கலான்னு வந்தா, நீங்கள் தான் அனுப்பி வச்சதா ரேவதி சொன்னா, நான் தான் அனுப்பி வச்சேன், இருந்தாலும் ரேவதி பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலையா, அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னால் நான் 10 நாள் கழிச்சு தான் வர முடியும், என்னால் இப்போல்லாம் வர முடியாதுங்க, நீங்கள் என்னை பார்க்க முடியலன்னா நீங்களும் வந்து இங்கே இருங்க, என்னாலலாம் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மதியோட அம்மா, அதாவது ரேவதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைக்கிட்ட, இங்கே பாருடி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எதுக்காகடி இப்படி பெரியவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அது என்னோட புருஷன் தானே, புருஷன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறது தப்பெல்லாம் இல்லை, என்னங்க தப்பெல்லாம் இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ரேவதி, இல்லை செல்லக்குட்டி, எந்த தப்பும் இல்லை அத்தை, அவள் கரெக்டாக தானே பேசுகிறா, அவள் எந்த தப்பும் பண்ணலை, விடுங்க, அவள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றா, அதனால இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் நம்ம தங்கராஜை பார்த்த உடனே, மாமா வாங்க மாமா, எப்போ வந்தீங்க, என்ன சுரேஷ், அதாவது புது மாப்பிள்ளை புது பொண்ணு, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஏதாவது அவுட்டிங் இது ஹனிமூன் இது போயிட்டு வரீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கே மாமா அதுக்கெல்லாம் எங்கே, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூன் எல்லாம் வேண்டாம்னா எப்படிடா, நீ ஹனிமூனுக்கு போயிட்டு வா, நான் உனக்கு நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன், அங்கே போயிட்டு வா, உனக்கு நானே டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, பரவாயில்ல, எனக்கெல்லாம் வேலை இருக்கு மாமா, இப்போ தான் வேலையே கிடச்சிருக்கு, நான் போய் லீவ் கேட்டேன்னா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வாடா, இனிமே அந்த வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற, உன் அக்கா என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் அதை விட டபுள் மடங்கு இந்த திமிரு பிடிச்சவும் நான் கொடுமைப்படுத்துவா, அதனால் இப்போவே கொஞ்சம் ஜாலியாக இருந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த கல்யாண வாழ்க்கையை ஏற்றுக்கலாமா வேணாவான்னு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போய் பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பைரவி நம்ம மலர் இருந்துட்டு மதிக்கிட்ட வந்து, என்ன மதி இப்போது அதாவது
அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் நீ இப்படி பேசுனது எனக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா? அப்படி இப்படின்னு என்ன ஒன்றுமா பேசவும், இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. அவங்கக்கிட்ட நான் உண்மையை தானே பேசினேன். அது மட்டும் இல்லை, நான் ஏதோ எந்த தப்பும் பண்ணாமல் யாருக்கும் பயந்து போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லைங்க. என்னால் யாருக்கிட்டேயும் பயந்து போக முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருமதி, நீ தான் இந்த வீட்டுக்கு கரெக்டு. நீ தான் இவங்க எல்லாருமே சரி பண்ணும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்துறது, அவங்கள எப்படி நடத்துறது எதுவுமே இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அது எல்லாமே நீ தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் மதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு அதாவது ரேவதி இருந்துட்டு, மதி இங்கே பாருமதி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ மாற்றி அதாவது ஒரு பொண்ணுங்கன்னா எப்படி மரியாதை கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறோன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணி வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே என் அப்பா அம்மா கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேருந்து விடுதலையை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 3 பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம மதியோட மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே வேலை நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதி வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திருத்துவாங்களா மாட்டாங்க